நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து ஆதிய மீட் பண்ணி பேசுற மாரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து தர்மலிங்கம் வந்து கையில வந்து பொருள வச்சுக்கிட்டு கோயில் முழுக்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது வந்து அந்த சாரதா மட்டும் வரட்டும், கதைய முடிச்சு விட வேண்டியதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் ஒரு பக்கம் பார்த்தா பதுங்கி பதுங்கி அந்த கோயில சுத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அழகர் வந்து டக்குனு சாரதா வந்து கோயிலுக்கு வெளியில வந்து கூட்டு வராங்க. அத வந்து பார்த்துக்கிட்டோம்னா தருமலிங்கம் வந்து வாட்ச் பண்ணிடுறாரு. ஆஹா! சாரதா வந்திருக்காளே! இவள வந்து சும்மா விடக்கூடாது. முடிச்சா தான் நம்ம வந்து ஆதிய பழிவாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சாரதா உள்ள வந்தோனேயும் ஆதிய நிப்பாட்டிடுறாங்க. "நிப்பாட்டுப்பா! இதுக்கு மேல நான் அங்க வந்தா சரியா இருக்காது. அங்க யாராவது என்னைய பார்த்துருவாங்க. பார்த்துட்டானா அவ்வளோதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ ஃபர்ஸ்ட்டு போ. ஃபங்ஷன் ஆரம்பிச்ச பிறகு என்கிட்ட வந்து சொல்லு. நான் வந்து கூட்டத்தோட கூட்டமா யாருக்கும் தெரியாத மாரி நின்னுட்டு நான் வந்து போயிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா வந்து ஆதியையும், பாரதியும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல அழகரு, நான் வந்து இனிமே அவங்க வாழ்க்கையில வராம இருந்தா தான் அது சரியா இருக்கும். திருப்பி திருப்பி அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போறது வந்து அவங்க வந்து சந்தோஷத்த கெடுக்கிற மாரி இருக்கும். நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா என்னம்மா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு சொல்லி தான் அந்த பூஜையே வந்து அவங்க பண்றாங்க. நீங்க என்னடான்னா வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே! என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லப்பா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு என் பேரன் நல்லா பிறக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கிளம்ப போறாங்க. அந்த நேரத்தில தான் சாரதா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. "இங்க பாருப்பா, நான் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிருவேன். அதுக்கடுத்து வந்து என்னைய வந்து இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் என்னைய பத்தி டீட்டெயில் எதுவுமே சொல்லக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றத வந்து நீங்க செய்யணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னதுப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்டவனையும், "நீங்க ஃபங்ஷன் முடிஞ்ச பிறகு ஆதிய வந்து பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வந்து அவங்கள யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கூட்டத்தோட கூட்டமா நின்னு நான் வந்து இந்த ஃபங்ஷன முடிச்சுட்டு போறேன்னு சொல்றேன். நீ என்னடான்னா ஆதிய வந்து பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கியே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா இங்க பாருங்க, நீங்க இல்லாம ஆதி சந்தோஷமா இருக்க மாட்டான். நீங்க வந்து உயிரோட இருக்கீங்களா? இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியல. நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்க, ஒரு ஓரத்துல வந்து சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா கூட, அவன் வந்து சந்தோஷமா இருப்பான். அதனால தான் சொல்றேன். நீங்க எல்லார் முன்னாடியெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க வந்து ஃபங்ஷன் முடிஞ்சுட்டு ஒரு தனியா ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து ஆதிய கூட்டு வரேன். அந்த இடத்துல வந்து ஆதிய பார்த்து பேசிட்டு போங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லுங்கம்மா." அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "நான் ஆதிய பார்த்த பிறகு யாருமே வந்து என்னைய வந்து கூட ஆதி வந்து என்னைய கூட வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவான். நீங்க வந்து அந்த நேரத்தில நீ தான்ப்பா என்னைய வந்து பேசி பிரிச்சு விடணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அழகர் வந்து மனசுக்குள்ள நினச்சுக்கிட்டு இருக்காங்க. "அம்மா, ஆதிய உங்கள பார்க்க வைக்கிறதுக்கே வந்து ஒரேடியா வந்து ஆதி கூட போறதுக்காக தான் நான் வந்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன். ஆனா என்னையவே வந்து பிரிச்சு வைக்க சொல்றீங்களே!" அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சுக்கிட்டு, "சரிம்மா நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து போற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.